ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஷூட்டிங் எடுக்கிறது கஷ்டமே கிடையாது. நான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னேன், சார் படம் எடுக்கிறது செம்ம ஜாலியாக இருக்குது சார், இதில் என்ன சார் கஷ்டம் அப்படின்னு. நான் ஒரு நல்ல டீம் இருந்து எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னா இதோட ஒரு ஹாப்பியான இண்டஸ்ட்ரியே கிடையாது. வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கால் வருது, நான் வந்து ஊரில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க? சார் யாரோ வேல்முருகன். ஓ, அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர்ப்பா. நாளாக தான் ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம். அவங்க நடிக்க வேண்டியது, அப்புறம் அவங்களும் நடிக்கல. சாமி மாதிரி 5 பேரை கொண்டுட்டு அடுத்ததான் வந்தவங்க தான் அஸ்மின். அவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன். கீழே இருந்து மேலே போகிறது, மேலே இருந்து கீழே வர்றது, ஏகப்பட்ட சேலஞ்சுங்க ஷூட்டிங்கில். அப்போ அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நைட்டு 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் கோகுல், பர்மிஷன் வாங்குறதுக்கு. வாங்கி அடுத்த நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் என்ன செப்டம்பர் 9th ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நான் என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிடு. காலையிலே சண்டை போட்டு வந்துட்டேன். ஈவினிங் டெய்லர் கேட்டால் சமாதானப்படுத்தினேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சார், தேங்க்யூ சார். அவர் பொன்பாத்திபன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் 2 லைன் சொன்னார். நான் எப்படி யோசிச்சேன்னா, எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த இது ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை சார், அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு 4 பாகுபலி எடுக்கலாம். அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தது. ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண. அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது சார், இன்னும் 4 படம் பண்ணலாம். அவர் சொன்னார் இல்லை, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு. நான் சொன்னேன், எல்லா கதையை வச்சு இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அவர் அவ்வளோ க்ரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு, அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு. சூப்பர் சார், நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆர்ட் டைரக்டர் சார், அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தார். அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, 6 நாளில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேறு. பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம். பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். மேக்கப், கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேந்தம் பிரதீப் சார், அவர் பயங்கர பயங்கர ஜாலி, செம ஃபன்னாக இருக்கும். அவர் ஃபைட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு வாசுருதி போகணும் ஹீரோயின் தான் கூப்பிட்டு போவார் ஷூட்டிங்ல. ரிகர்சல் தான் சொல்றேன், சண்டை போடுறது நானு, வாசுருதி அப்படின்னு அதோட ஃபேவரட் டைலாக். அது மாதிரி. பட் எங்களை ஒரு புது டீம் மாதிரி, அப்போ எனக்கு ஃபைட்லாம் வருமா அப்படின்னு கேட்டார். சார் பார்த்துக்கலாம் அப்படின்னா சூப்பராக வேலை வாங்கினாரு. அது சான்ஸே இல்லை, செம்ம சார், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். எது சார் வாசுருதியா? ஓ இது சாரி அதுதான். ஓகே ஓகே. சிங்கர்ஸ் இன்னும் வேல்முருகன் சார், கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மயி மேடம், தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கால் வருது, நான் வந்து ஊரில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க? சார் யாரோ வேல்முருகன். ஓ, அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர்ப்பா. அவருக்கு தெரியல அவர் யாருன்னு. பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து காரில் போகிறாரு. நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்கே ஹோட்டலில் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் வரது ஒரு 2 hours ஆச்சு. காருக்குள்ளே ஃபுல்லாக விண்டோ வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டை ஒரு 5-6 டைம் ரிப்பீட் மோடில் கேட்டே இருந்தோம். 2 பாட்டு தான், ஆனால் 2மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் அது சான்ஸே இல்லை சார், அமேசிங் ஒர்க். அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும். ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க. நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு ரிஹர்சல் வந்துட்டாங்க. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹீரோயின் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க. அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டாங்க. திருப்பி அவங்க சாட்டர்டே வரணும், வரல. ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, அவங்க கூடயே 2 பேர் நிற்கணும், சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறையா ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது. காசு கொடுக்குறோம், வந்து நடிக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா? அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். நான் ஆர்வி விஜயகாந்த் சரி அப்படிலாம் கிடையாது, தங்கமான மனுஷன். அப்புறம் பேசுறது உங்களை பற்றி, வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அது 2வது ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்தனால அது எங்கள் ஃபால்ட்டு. அவங்களும் வந்து
நடிக்கல. அதுக்கப்புறம் 4வதா ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம். அவங்க நடிக்க வேண்டியது, அப்புறம் அவங்களும் நடிக்கல. சாமி மாதிரி 5 பேரை கொன்னுட்டு அடுத்ததா வந்தவங்க தான் அஸ்மின். அவங்க நடிக்காததுக்கா அவங்க திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வந்தாங்க. அப்பதான் பார்த்தோம் அவங்க ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் பண்ணும்போதே இவங்க போட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு. ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் திருப்பி வந்துச்சு. நான் சொன்னேன், எத்தனை தடவையா இந்த பொண்ணு போட்டோ அனுப்புவீங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃப் எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னா, அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃப் எடுத்தாங்க, செலக்டட் அப்படின்ட்டோம். ஸோ அப்படிதான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணோம். பயங்கர கோஆபரேட்டிவ். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா பேர் சொன்னாங்க, அதோட ரீசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னா, அவர் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சேம்பர்ல நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். படம் ஆரம்பிக்கும் போது நாங்க வச்சிருந்த டைட்டில் வந்து வேற, அது ரொம்ப யூஸ்வலா இருந்தது. ஆர்வி சார் சொல்லிட்டு சொன்னாரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டர்ஸ் மெயின் சசி ப்ரோ, அவரு எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன். கீழே இருந்து மேலே போறது, மேல இருந்து கீழே வர்றது, தோல்ல சுமக்கிறது கூட ஈஸிங்க. அது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சோலார் பாயிண்ட்ல வந்து பிரீதிங் ப்ராப்ளம் வரும். அவர் ஒரு டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கீழே இருந்து ஒரு 3 மாடி 4 மாடி தூக்கிட்டு போவோம். திருப்பியும் டேக் ஏன்னோ திருப்பி அதை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமா பண்ணிருக்காரு. இவர் அஜய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தருண், யசோதா மேடம், சாரி மேடம் உங்க பேர் எனக்கு தெரியல, அனுஷா அண்ட் இவங்க ரேவதி, பிரியங்கா, தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணீங்க. மெயினாக வந்து நான் 2 பேர், எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், எனக்கு 2 டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எனக்கு 2 வந்து நான் ரொம்ப ரசிக்கிறது. ஒன்று வந்து எடிட்டிங், இன்னொன்று வந்து மியூசிக். இது ரெண்டுமே எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. எந்த படமாக இருந்தாலும் எப்படி நம்ம எடுத்தாலும் இவங்க 2 டிபார்ட்மெண்ட்டால் படத்தை காப்பாற்ற முடியுன்றது நான் நம்புற விஷயம். அந்த வகையில் லாரன் கிஷோர் போரா வந்து அவர் ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது வேற ஒன்றா வந்துச்சு. எடிட் டேபிள் போகும்போது அவர் படத்தை வேற லெவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சான்ஸே இல்லை. அந்த அமேசிங் ஒர்க். எனக்கு வந்து அவரை பாராட்டிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. அவர்கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் பேசினாரவே, சார் சூப்பரா பண்றீங்க. ட்ரெய்லர்லாம் வந்து எனக்கு வந்து டைம் வந்து நான் ரொம்ப கீனா பார்ப்பேன். டைரக்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு வந்து ட்ரெய்லர் கட் பண்ணணும் சார் அப்படின்னா. எவ்வளோ நாள் ஆகும் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா. 10 நாள் ஆகும் அப்படின்னாரு. சூப்பர் சார், செப்டம்பர் 10th கொடுத்துருங்க சார் அப்படின்னா. செப்டம்பர் 9th ஷார்ப்பா கொடுத்தாரு. கொடுத்த 5 நிமிஷத்துல பேமெண்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுல பண்ணிட்டேன். இதுல என்ன செப்டம்பர் 9th ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, அன்னைக்கு தான் நான் என் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி காலையிலேயே சண்டை போட்டு வந்துட்டேன். ஈவினிங் டெய்லர் கேட்டா சமாதானப்படுத்தினேன். அந்த அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நான் இன்னொரு ஈவெண்ட்ல வந்து எனக்கு அவரை பத்தி நான் நிறைய பேசணும். அண்ட் கைலாஸ் மேனன்ஜி அவங்கள பத்தி நிறைய பேசணும். இப்போ டைம் இல்லாதனால நான் இன்னொரு ஈவெண்ட்ல பேசுறேன். எங்களோட மென்டார் மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் சார், அவரு கிட்டத்தட்ட நான் எப்பயுமே ப்ரோன்னு கூப்பிடுவாரு. நான் அங்கிள்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன். நான் அலோவ் பண்ணவே மாட்டார் அவர் என்ன கூப்பிடுறதுக்கு. உண்மையாலுமே இந்த சின்ன படம் பெரிய படம் அதில் எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாமே படம் எடுக்கிறோம். நல்ல படம் இல்லைன்னு வேற நம்ம அவங்க ஒப்பீனியனுக்கு சொல்லிக்கலாம். மற்றபடி சின்னது பெருசெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா, நாங்க ஷூட் ஆரம்பிச்சு 6வது நாள் எனக்கு ஒரு இஷ்யூ வருது வித் பெப்சி அண்ட் மேபி எங்களோட எரர் தான் அது. எங்களுக்கு ப்ராப்பரா அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதனால நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம். நான் ஷூட்டிங் வந்து பேக்கப் பண்ணிட்டேன். இவருக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவர் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துட்டு, ஒரு சேம்பர்ல போயிட்டு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, பெப்சியில் சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு கைட் பண்ணிட்டு அவர் விட்டுருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், பகல்ல டயர்டா இருந்தேன்னா செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி தூங்கிட்டேன். ஒரு ஈவினிங் ஆன் பண்றேன், பிரவீன் கால் பண்றான் எனக்கு. ரெனி இந்த மாதிரி ஆர்வி சார் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு. ஏய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன். அவரு, நான் சேம்பர்ல இவ்வளவு நேரமா உட்காந்துருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்காக அவர் சேம்பர்ல போய் உட்காந்து அந்த லெட்டரை வாங்கி அதை பெப்சிக்கு டைரக்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து ஷூட்டிங்கை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அந்த டைம்ல அவருக்கு நான் கமிட்டும் பண்ணல, அட்வான்ஸ் பண்ணல, பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா அவரு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. இப்போ கூட நேத்து கூட அவரை நான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எப்போ கால் பண்ணாலுமே ஃபோன் ஆன்சர் பண்ணுவாரு. இல்லைனாலும் திருப்பியும் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க இல்லைன்னா அந்த படம் வந்து 100% என்னால் முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி. இயக்குனர் ஐயா பத்தி சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. ஆனா டஃப் இஷ்யூஸ் வரும். எனக்கு அவருக்கு நிறைய கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்றேன், வேற டேரக்டர் இருந்தா நீயாவது உன் படம் ஆகுதுன்னு போயிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. 100% அவர் இல்லைன்னா எங்களால இதை முடிச்சிருக்கவே முடியாது. நான் அதை நிறைய டைம் சொல்றேங்க என் டீம் கிட்ட, பரவாயில்ல அந்த மனுஷன் நம்ம எவ்வளோ வந்தாலுமே நம்ம ஏதாவது
ஹார்ஷாக நடந்துட்டாலுமே ரொம்ப கூலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த ஈகோ இல்லாமல் அந்த படத்தை எடுத்துட்டோம், ப்ராப்பராக முடிக்கணும்னு முடிச்சிட்டாரு. சாரி சார், நான் அதை தப்பு பண்ணியிருந்தா, ஓகேங்களா? அண்ட் உங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யுவர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். எனக்கு மெயினாக அந்த மஸ்கான் நடித்த பையன்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அவனுக்கு இன்னும் நான் காசு வரல, கொடுத்துட்றேன், ஓகேங்களா? நடிச்சதுக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் கமிட் பண்ணனா அதை பண்ணணும்னு 100% எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி தான் மற்றவங்களும் பண்ணணும்னு. இப்போ நான் வந்து எடிட்டர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண யாருக்குமே பேமெண்ட் பெண்டிங் வைக்கல. ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஷெடியூலுக்கு நான் 20 நாள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு அந்த காசு 15 நாளில் காலி ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் டன். இன்னொரு 3 நாள் எடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு பேமெண்ட் தர வேலை கிடையாது. அது வந்து பண்ணல, இனிமேல் பண்ணவும் மாட்டேன். நான் காசு இருந்தால் கரெக்டாக பே பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். ஸோ அதை நம்ம சேர்த்து என்ன பண்ண போகிறோம். என்னோட ரெவிஜன் டீம் மிஸ்டர் பிரவீன், மிஸ்டர் கோகுல் அண்ட் 2 பசங்க ஜவஹர் அண்ட் உதயன் 2 பேர் இருக்காங்க. அவனுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க். எவ்வளோனா, நான் என்கிட்ட அவங்க காசு எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் இருப்பாங்க, முடிச்சுட்டு பண்ணோம். ஏகப்பட்ட சேலஞ்சுங்க ஷூட்டிங்கில். அப்போ அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நாள் வந்து நைட்டு தான் டிசைட் ஆகும், அடுத்த நாள் என்ன ஷூட்டிங். நைட்டு 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் கோகுல், பர்மிஷன் வாங்குறதுக்கு. வாங்கி அடுத்த நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. நான் ஆர்வி விதிக் மாதிரி சார் சொன்னேன், சார் படம் எடுக்கிறது செம்ம ஜாலியாக இருக்குது சார், இதில் என்ன சார் கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே ஒரு நல்ல டீம் இருந்து எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னா இதோட ஒரு ஹாப்பியான இண்டஸ்ட்ரியே கிடையாது. எல்லாம் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நமக்கு பிடிச்ச வேலை பண்ணுறோம், ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதை மற்றவங்கள்ட்ட காட்டி சந்தோஷப்படுறோம் அப்படின்னும் போது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரி. ஐம் என்ஜாயிங் இட். திருப்பி நான் படம் பண்ணணும்னு ஆசை. இதை விட இன்னும் பக்காவாக பிளான் பண்ணி இன்னும் ஜாலியாக பண்ணுறோம் சார். அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், அடுத்து நான் படம் எடுத்தா நீங்கள் நடிப்பீங்கன்னு. சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றிடுறேன் சார். நான் சொன்னால் செஞ்சிருவேன். நம்மளோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிம்ரன் மேடமுக்கு ரொம்ப நன்றி. புது டீமை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க அதை பண்ணாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த நேரம் அனுபவம் சொன்ன மாதிரி அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அது நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக இந்த படம். அது ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்று கூட நம்ம ஆடியோ லான்ச் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக ஏவிஎம் சரவணன் சார் இறந்துட்டாங்க. அதனால் அது தள்ளி வைக்கிறது தான் முறை. அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ரெஸ்பெக்ட் அப்படின்றதுனால பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கே நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயங்கர டென்ஷன். இன்னைக்கு டேட் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி அது நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்புறேன். ரூம்ல இருந்து வரணும். அப்பா ஆடியோ லான்ச் பண்ண போறேன்டா, இதுக்கு மேலே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே வரேன். கார்டு கீழே விழுந்துருச்சு. என்னடா சைக்கிள் பங்க்சர் ஆயிடுச்சு, மொத்த தடங்களும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லிஃப்ட்ல ஏறுறேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். இவன் போன் பண்ணிட்டு பண்ணிட்டாங்களா, சீக்கிரம் வாடா டேய், நான் என்னடா பண்ணுவேன், லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லி அங்கேருந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளுமே வந்து உண்மையாலுமே நான் என்ஜாய் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கு. என்னோட பிஆர்ஓ டீம் இவன் வந்து என்னோட காலேஜ் படி, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறான் என் ஃப்ரெண்டை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் மச்சி, ரொம்ப நன்றி. அவனோட என்டையர் டீம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஓகே, ஐ காட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் திருப்பி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தோட ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போதைக்கு டைம் இல்லாதனால யாரோட டைம் நான் வேஸ்ட் பண்ணுறோம்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாட்டு ட்ரெய்லர் எல்லாமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. படம் 100% உங்களை டிசப்பாயின்ட் பண்ணது அதுக்கு வந்து நான் 100% உத்தரவு கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டீசெண்டான ஒரு படம் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஹோஸ்ட் மிஸ்டர் முத்துக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்கேஜிங்காக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ப்ரெஸ் மீடியா அகெயின் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் இன்னும் பெட்டர், எனக்கு மேபி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் பெட்டர் பிளேஸ் இன்னும் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.